காற்றுப் பறவையும் சின்ன ரேவதியும். ஒரு காலத்திலே பசுமை நிறைந்த ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் ரேவதி என்ற ஒரு சின்ன சிறுமி வாழ்ந்தாள். அவளுக்கு வயசு 7 தான். ஆனா அவள் மனசு பெரியது. அவள் ஒவ்வொரு நாளும் காலை எழுந்து தன் சிறிய தோட்டத்துக்கு போய் பூக்களோட பேசுவாள். எப்படி இருக்கீங்க என் பூங்கிழிகளே என்று. அவள் பறவைகளுக்கு தானியங்கள் போட்டுவிட்டு, சாப்பிடுங்க பறவைகளே, நாளை மீண்டும் வாருங்க என்று புன்னகையுடன் சொல்வாள். ஒரு நாள் காலை அவள் தன் தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு மென்மையான குரல் கேட்டது. உதவி செய், உதவி செய். ரேவதி சுற்றி பார்த்தாள். பிறகு மேலே பார்த்ததும் ஒரு சிறிய வெண்மையான பறவை மரக்கிளையில் சிக்கி வலையில் துடிக்குது. அவள் உடனே ஓடி சென்று மெதுவாக வலை வெட்டி பறவையை விடுவித்தாள். பறவை சுவாசம் பிடித்துக்கொண்டு சிரித்தது. நன்றி சின்னவளே, நான் ஒரு சாதாரண பறவை இல்ல, நான் காற்றுப் பறவை. நான் பறக்கும் இடமெல்லாம் காற்று வீசும். ரேவதி ஆச்சரியப்பட்டு கேட்டாள், அப்படியா? அப்போ நீ எனக்கு ஒரு பரிசு தருவியா? பறவை சிரித்தது. இனி நீ நல்ல மனசோட காற்றை கூப்பிட்டால் அது உனக்கு சுண்டி வருமே. அப்படி சொல்லி சீச் சீச் என்று ஒலித்து வானத்தில் பறந்து சென்றது. நாட்கள் கழிந்தன. ஒரு நாள் கால கிராமம் கடும் வெப்பத்தால் வாடிவிட்டது. நதிகள் வறண்டு போயின, மரங்கள் உலர்ந்தன, மக்கள் தண்ணீர் தேடி தவித்தார்கள். அந்த சமயம் ரேவதிக்கு அந்த காற்றுப் பறவையின் வார்த்தை நினைவுக்கு வந்தது. அவள் தன் வீட்டின் வாசலில் நின்று வானத்தை நோக்கி கைகளை மேலே தூக்கி மெதுவாக சொன்னாள், நல்ல காற்றே, நீ எங்க நண்பனே, எங்க கிராமத்துக்கு மழை கொண்டு வா. அவள் சொன்னதும் காற்று மெதுவாக வீசத் தொடங்கியது. மரங்கள் ஆடின, பூக்கள் நடுங்கின. சில நிமிடங்களில் வானம் கரிந்தது. மின்னல் ஒரு ஒளியாக மழை பீ என பொழிந்தது. குழந்தைகள் மகிழ்ச்சியோடு மழையில் ஆடினார்கள். பெரியவர்கள் ரேவதிவான் எங்க கிராமத்தின் அதிர்ஷ்டம் என்று கைத்தட்டினார்கள். மழை முடிந்ததும் அந்த வெண்மையான காற்றுப்பறவை மீண்டும் வானத்தில் இருந்து பறந்து வந்து ரேவதியின் தோளில் அமர்ந்தது. அது சொன்னது, நீ நல்ல மனசோட கேட்டாய், அதனால்தான் மந்திரம் நடந்தது. ரேவதி புன்னகையுடன் சொன்னாள், எனக்கு மந்திரம் தேவையில்லை, நல்ல மனசே பெரிய மந்திரம். அன்றிலிருந்து ரேவதி எப்போதும் மற்றவர்களுக்கு உதவி செய்தாள். அவள் சிரிக்கும்போது காற்றும் சிரிக்கும், அவள் பாடும்போது மரங்களும் ஆடும். அவள் கிராமம் ஒருபோதும் வறட்சி காணவில்லை. ஏனெனில் அந்த கிராமத்தில் இருந்தது ஒரு நல்ல மனசுடைய சிறுமியும் அவளோட நண்பன் காற்றுப் பறவையும்.